முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சாட்சிகள் விசாரணையானது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்ட காரணத்தினால் இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற அனுமதித்து அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.